ஏங்க பெரியவளம் பசங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ பெரியகுளத்தில் வந்து கவுமாரியம்மன் கோயில் திருவிழா நடந்துகிட்டு இருக்கு. திருவிழா நான் வரும் உங்களுக்கு என்ன திருவிழான்னு நம்ம ஊரில் ஜெகஜோதியாக இருக்கும்ண்ணே. எப்படி இருக்கும்? நம்ம ஊரில் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் ஏகப்பட்ட விசேஷம் நடக்கும்ண்ணே. நம்ம ஊர் மாரியங்கூரில் இருக்கிற தரமான திருவிழா. எப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ஊரில் தீச்சட்டிக்கு வந்து சுற்றி வர 100 பேர் ஆடி வந்தோம்னா ஆத்தாவே அருளறிங்க ஆடி வருவா. அமைப்பாக இருக்குது நம்ம ஊர் திருவிழா. என்ன ஒரு அடையாளம்? திருவிழானாலே பொண்ணுங்க தாங்க வரும். எங்க ஊர் திருவிழாவுக்கு பாருங்க, மாரியம்மன் திருவிழா பாருங்க, ஆத்தா சிரிக்கிறாங்க. எல்லா பேரும் எங்க ஊர் மாரியம்மன் திருவிழாவுக்கு வாங்க. தேனி மாவட்டம் பெரியகுளம். தம்பி என்ன எங்க வந்துறீங்க? பெரியவளம் திருவிழாவுக்கு. திருவிழாவுக்கா? எதுக்கு வந்துறீங்க? சாமி கும்பிடுறது. திருவிழானால என்ன ஸ்பெஷல்? என்ன ஸ்பெஷல் உங்களோட? என்ன எல்லாம் ஜாலியாக சைட் அடிச்சுக்கிட்டு எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் கூட சுற்றிக்கிட்டு கோயிலை கொண்டாடிக்கிட்டு தரமாக இருப்போம். வேற வேற தேனி மாவட்டம் பெரியகுளம்னா எப்படி? தேனி மாவட்டம் எப்படி வச்சான்? இல்லை உங்கள் ஏரியா தானே? வேண்டா ஊர் இந்த மாதிரி இருக்கணும்ல. பெரியவளம் தனி இது அம்மா ஸ்பெஷல். பெரியவளத்துக்கு வந்தால் ஜாலியாக இருக்கலாம், என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸாக இருப்போம். பழகிக்கோங்க, பழகி. நம்ம மாரியம்மன் திருவிழா பற்றி என்ன நினைக்கிறீங்க? மாரியம்மன் திருவிழா வந்து ப்ரோ மிக சிறப்பான, பெரியகுளத்துக்கு மிக சிறப்பு. சரி, நல்ல எல்லா ஊர்லேருந்து ஆள் வருவாங்க, வந்து நல்லபடியாக அம்மனை தரிசிப்பாங்க. சிறப்பு, நல்ல சிறப்பு. பெரிய நல்ல ஒரு அடையாளம் மாதிரி அது. நீங்கள் இப்போ எதுக்கு வந்துருக்கீங்க? சாமி கும்பிட தான் ப்ரோ. சாமி கும்பிட. வேற எதுவும் ஸ்பெஷல் இருக்கா? அப்புறம் திருவிழா என்ன ஸ்பெஷல்? திருவிழா என்ன ஸ்பெஷல் ப்ரோ? இங்கிட்ட இருந்து சாமி மாரியம்மனை கொண்டு வந்தோம்னாலே இங்கிட்டு பெருமாள் வரைக்கும் ஸ்பெஷல் தான் ப்ரோ. வந்து ப்ரோ என்ன ஸ்பெஷல் கேட்குறேன்? எல்லாமே ஸ்பெஷல் தான் ப்ரோ. இங்கே வந்தாலே ஸ்பெஷல். தம்பி எங்க வந்துறீங்க? மாரியம்மன் திருவிழானே. ஆமாண்ணே. சரி, எப்படி தெருவிழா எப்படி இருக்கு? கொடூரமா இருக்கா? பொண்ணுங்களா எப்படி? நல்லா தானே இருக்கு. பரவாயில்லாம இருக்கு. பரவாயில்லாம இருக்கா? என்ன நம்பர் பொண்ணு எப்படி சொல்றீங்க? நம்பர் பொண்ணு எப்பயுமே நல்லா தானே இருப்பாங்க பாக்குறது. வேற நம்ம ஊர் ஸ்பெஷல் என்ன? நம்ம ஊர் ஸ்பெஷல் என்ன? ஆமாரியாத்தா. சொல்லுங்க. கொடூரமா மாரியம்மன் திருவிழா பயலுகடா. திருவிழாலாம் ஓகே, பயங்கரம். வருஷம் அடுத்தடுத்து அப்டேட் ஆகிட்டே தான் இருக்கு. வேற அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. திருவிழானே முதல்ல நம்ம வரது என்னது? புரியல. திருவிழானே நான் வரது என்னது? திருவிழாலே ஞாபகம் வர்றது ஃபர்ஸ்ட் இந்த தேர் இழுக்கிறது, சட்டி தூக்குறது, வருங்க. அதான் மச்சான் சொன்ன மாதிரி கலக்கரா பிள்ளைய வருங்க, பார்க்கலாம். நல்லா ஜாலியா இருக்கும். வெளியூர்ல இருக்கிற பொண்ணுங்க, பசங்க, சின்ன பிள்ளைங்க எல்லாருமே வேலை விட்டு சொந்த ஊருக்குன்னு சொல்லிட்டு வந்து திருவிழா கொண்டாடுவாங்க. அதனாலே இந்த க்ரௌடு இப்படியே இருக்கும். இதே மாதிரி எங்க பஜார் எப்பயுமே க்ரௌடா இருந்துச்சுன்னா இன்னும் நல்லா இருக்கும் வியாபாரிகளுக்குலாம். அதே மாதிரி ரோட்டோரம்லாம் கடை போட்டிருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணாம, சண்டை போடாம அழகா இருந்து வியாபாரம் பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும். பணக்காரங்களும் சண்டை போடுறாங்க, இவங்களும் சண்டை போடுறாங்க. அதனால அந்த மாதிரி டிஸ்டர்ப் இல்லாம வியாபாரம் பார்த்தா நல்லா இருக்கும். நம்ம ஊர் பொண்ணுங்களை பத்தி சொல்லிட்டீங்க. நம்ம ஊர் பசங்க எப்படி? நம்ம ஊர் பசங்க தானே வேற லெவலு. நம்ம ஊர் பசங்க இருக்கனாலே பொண்ணுங்களே அழகா தெரியுறாளுங்க. அப்போ பசங்க தானே வேற லெவலு. மற்ற எந்த ஊருக்கு போனாலுமே எல்லா பசங்களுமே பொண்ணுங்க பசங்க, அதாவது நல்லா இருக்க பொண்ணுக்கு நார்மலான கேர்ள்ஸ் கிடைக்கிறது, நார்மலா இருக்க பொண்ணுக்கு நல்லா இருக்க பசங்க கிடைக்கிறது ஒன்று. ஆனால் நம்ம ஊர்ல அப்படி கிடையாது. பசங்க பார்த்தே பொண்ணுங்களை அழகாக்கிறவனுங்க. பெரியகுளத்துல அடையாளம் ஏதாவது சொல்ல முடியுமா? பெரியகுளத்துக்கு என்னங்க அடையாளம்? பெரியகுளமே இந்த தமிழ்நாட்டுக்கு அடையாளம் தானே. அதாவது எந்த பக்கம் போனாலும் எல்லா ஃபால்ஸ் இருக்கு. அதாவது வெளியூர்ல இருந்து நம்ம ஊருக்கு வரும்போது சொர்க்கத்துக்குள்ள நுழையிற மாதிரி இருக்கும். கூமாப்பட்டி ஃபேமஸ்ன்னு சொன்னாங்கல்ல, அது மாதிரி நம்ம ஊர்ல எத்தனை இடத்துல போய் எடுக்கிறது, ஐலாண்ட் எத்தனை இருக்கு. அது மாதிரி கட்டில் அடங்காம நிறைய அழகுகள்லாம் நம்ம ஊர்ல இருக்கு. அதனால நம்ம ஊரே ஃபேமஸ் தான். பெரியவளன்னு சொன்னாலே தனியா தான் பார்ப்பாங்க நம்மள. தம்பி இப்போ திருவிழாவுக்கு நீங்க எல்லாருமே வந்திருக்கீங்களா? ஆமாண்ணே. இப்போ திருவிழாவுக்கு எத்தனை வருஷமா வந்துருக்கீங்க? நாங்கள் வருஷம் வந்துருவோம். இந்த திருவிழா பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்?
அண்ணே இந்த திருவிழா ரொம்ப நல்லா கிராண்டாக கொண்டாடுவாங்க. இந்த வருஷம் ரொம்ப என்ஜாயாக இருக்கும். நைட்டு தான் ஆட்டச்சட்டி தான் ரொம்ப சீரியஸாக நல்லா சண்டை வந்து சண்டை வரும். ஆமாம் இந்த வருஷம் இந்த திருவிழாலே நல்லா கிராண்டாக கொண்டாடுவாங்க. நம்ம கோயில்லையும் 9 நாள் நல்லா சாமி அலங்காரமாக வரும். 9 நாள் பார்த்தியா சாமி? பார்த்தேனே. சரியா. இப்போ இந்த கோயிலில் வந்து வருஷம் கும்பிட்றாங்கன்னு சொல்றீங்களே, எத்தனை நாள் திருவிழா நடக்குதுயா? 9 நாளா? ஆமாண்ணே 9 நாள் மண்டப படிக்காரவங்க போவானே. சரியா. இப்போ க்ரௌடில் எப்படியா நிறையா வருமா இல்லை எப்படி? எக்கச்சக்கமாக வரும்னே. சரி, இந்த ஊரில் என்ன சிறப்பாக இருக்குது? பெரியகுளத்தில் என்ன சிறப்பு? தண்ணி தானே ஃபேமஸ்ஸு. தண்ணி தான் ஃபேமஸ். நல்லா இருக்குமா அது? குடிச்சு பார்த்தாலே இந்த ஊரை விட்டு போகவே மாட்டாங்கண்ணே. என்ன சார் அந்த அளவுக்கு டேஸ்டாக இருக்குமா? ஆமாண்ணே. சரியா. நீங்களே எந்த ஊர்? நம்ம இந்த ஊர் தானே. இந்த ஊர் தானா? நீங்கள் இந்த ஊர் தானே? நீங்கள் இந்த ஊர் தானே. கூமாப்பட்டி அண்ணே, கூமாப்பட்டி. நம்ம பெரியவளத்துக்கு வந்து பாருங்க, தண்ணி தேனா இடுக்குங்க. யோகா